all, welcome to Aarti Balaji Makeover Styles. ஸோ இந்த மேக்கப் டியூட்டோரியல் தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. இது வந்து ஆரிக் அப்படின்ற ஒரு பிராண்டு. ஒரு சில விஷயங்கள் தான் அந்த பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபுல் ப்ராடக்ட்ஸ் கிடையாது. ஸோ ஆக்சுவலி எனக்கு டெஸ்டிங்காக வரும் நிறைய பிராண்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வரும், லான்ச் பண்ணதுக்கு அப்புறமும் ப்ரொமோஷனுக்குன்னு தரமாட்டாங்க. அது எப்படி இருக்குது, அதோட ரிவ்யூ, ரியல் ரிவ்யூ ஃப்ரம் த லேப்ல இருந்து கேட்டெல்லாம் நிறைய வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிராண்ட் தான் எனக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக் தான் கிரியேட் பண்ண அந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு. ஸோ பிகாஸ் அதோட ப்ரைமர், ஃபவுண்டேஷன், ஒரு சில ஐட்டம்ஸ் அதில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டுட்டோரியல் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். நீங்கள் தான் எனக்கு இந்த வாட்டி கமெண்ட் சொல்லணும், எப்படி வந்து இந்த ப்ராடக்ட் இருக்குது, ஸோ இந்த ஃபினிஷ் எப்படி இருக்குது. ஸோ இந்த ஆக்சுவலி ஒரு வெட்டிங்காக நான் போயிட்டுருக்கேன். ஸோ முடிச்சு வர எப்படி ஒரு 10:30, 11 ஆகிடும் எனக்கு. ஸோ அது வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத நானும் உங்களுக்கு ஃபைனல் அந்த டைம்லேயும் நான் ஃபைனல் அவுட்புட் எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. வாட்ச் த வீடியோ. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் எனக்கு ரிவ்யூ கொடுக்க போகிறீங்க எப்படி இருக்குது ப்ராடக்ட்ஸ்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ ஆஃப்டர் த ஃபேஸ் வாஷ் ஐம் யூஸிங் எரிக்கோடைய ஹெல்த்தி க்ளோ மேக்கப் பேஸ். ஸோ இந்த டுட்டோரியல் பொறுத்த வரைக்கும் நோ ப்ராடக்ட் ப்ரொமோஷன் கிடையாது. பட் அதே சமயம் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் செக் பண்ணுறதுக்காகவும் எடுத்தேன். அதே சமயம் நீங்களும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த லுக் எப்படி இருக்குது, இந்த ஃபவுண்டேஷனோட ஃபினிஷ் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் என்னோட நெக் பார்ட் மட்டும் ஆல்ரெடி மேக்கப் போட்டுட்டேன். ஸோ தட் ஜுவல்லரி போடணும் டைம் ஆகுது அப்படின்றதுக்காக. ஸோ ஜஸ்ட் அப்ளை இட். இது வந்து ஒரு மேட்டிஃபைங் ப்ரைமர் கிடையாது, ஒரு க்ளோ. நம்மளுடைய ஒரு ஸ்ட்ரோப் க்ரீம் இருக்கும் இல்லையா, மேக்லா, லைக் சுகர் அண்ட் நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன், பட் இட் கிவ்ஸ் அ மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட். அண்ட் நானுமே வந்து என்னுடைய ப்ரைமர் வந்து ரொம்ப ட்ரை ஆகிறத விட ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மாய்ஸ்சர் டின்ட்டோடு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சி ஈவன் தி அரவுண்ட் தி ஐஸ். சி ஐ திங்க் பேஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ வில் கோ வித் த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம் யூஸிங் பிஏசியோடைய இது எரிகோட், இது கிடையாது, இது வந்து 3AM லாட்டே, ஜஸ்ட் டு கன்சீல் மை ஸ்பாட்ஸ். நான் ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன், நான் வந்து வீட்டில் தான் ரெடி ஆகிறேன். ஒரு லைட்டாக ஸோ இன்னும் கொஞ்சம் டார்க்னா இதில் கெஃபேன்னு ஒரு ஷேடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போதைக்கு எனக்கு இந்த ஷேட் தான் இருக்குது. ஸோ ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன், நாட் மச். ஓகே, ஸோ அப்ளை பண்ணிவிட்டு என்னுடைய பியூட்டி பிளெண்டர் வச்சு லைட்டாக ஒரு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து எரிக்கோடையது, AIRC, எரிக். ஸோ அந்த மாதிரி ஒரு பிராண்ட் இது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி, இட்ஸ் ஆல்ரெடி லான்ச். எனக்கு டெஸ்டிங்காக எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக வந்தது. ஸோ லைட் ஆல்மண்ட் ஷேட் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்துட்டு நான் கம்மியாக தான் எடுக்கிறேன், பிகாஸ் நானுமே இந்த பிராண்ட் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. ஏன்னா சம்டைம்ஸ் சில பிராண்ட்ஸ் வந்து அப்படியே பயங்கர ஒயிட்டாலாம் காமிச்சிடுவோம் இல்லையா நம்மள. அண்ட் ஒரு கெஸ்ட் மேக்கப் வந்து ரொம்ப அது மாதிரி போனால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நானுமே இப்போ தான் டெஸ்ட் பண்ணுறேன் கைஸ். ஓகே ஓகே, இட் லுக்ஸ் லிட்டில் நேச்சுரல். எனக்கு வந்து 3 ஷேட்ஸ் அமைச்சிருந்தாங்க. ஸோ அந்த 3ல வந்துட்டு இந்த ஷேட் வந்து, இந்த ஆல்மண்ட் ஷேட் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது. ஸோ இந்த பிராண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில். ஸோ அதனால் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கண்ணுக்கெல்லாம் தனியாக நான் கன்சீலர் எல்லாம் போடலை. இது வந்து அவங்க என்ன எனக்கு சஜஷன் கொடுத்தாங்கன்னா, நீங்கள் வந்து தாராளமாக வந்து பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், கெஸ்ட் மேக்கப்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், பர்சனலுக்கும் நீங்கள் வந்து சஜஷன் கொடுக்கலாம் மேம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வந்து அனுப்பியிருக்காங்க ப்ராடக்ட்ஸை. ஸோ நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது இந்த பிராண்டில். ஸோ லெட்ஸ் சி எப்படி இருக்குது. என் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது, அவ்வளோ நேரம் வித் ஸ்டாண்ட் ஆகுதா மேக்கப். நான் கண்டிப்பாக வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு அங்கே ஒரு ஃபைனலாக கிளம்பும் போது ஒரு வீடியோ எடுத்துகிட்டும் நான் வரேன். ஸோ தட் இப்போது டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5:15. ஸோ நான் வர எப்படி 10 ஆகிடும். அண்ட் என்னோட ஷேடுக்கு இது நல்லாவே சூட் ஆகுது. ஸோ ஐ ஜஸ்ட் பிளெண்ட் இட் வெல். ஸோ வெட் பியூட்டி பிளெண்டர், இது என்னோட பர்சனலாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி பிளெண்டர்.
ஸோ நோ ரிங் லைட் அதெல்லாம் வச்சு நான் பண்ணலை. ஜஸ்ட் ஒரு நார்மல் நேச்சுரல் லைட்டில் தான் எனக்கு மேக்கப் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஆப்போசிட்டில் இருக்க விண்டோவை மட்டும் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு மாதிரி நல்லா இருக்குது ஃபவுண்டேஷன். பட் ஆனால் ஹை கவரேஜ் ஆகவே இல்லை எனக்கு. என்னுடைய பர்சனல் ஃபீட்பேக்கையும் நான் கொடுக்குறேன். பட் ஆனால் இதில் என்ன போட்டிருக்குன்னா மேட் ஃபினிஷ், ஸ்கின் ஹைட்ரேட்டிங். கண்டிப்பாக அந்த ஹைட்ரேஷன் இருக்குது, ரொம்ப ட்ரை ஆகலை. கண்டிப்பாக ஆப்டிமம் கவரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. திஸ் பிராண்ட் இஸ் வெரி ஜென்யூன். ஏன்னா வந்து ஒரு ஹை கவரேஜ் ப்ராடக்ட் இல்லை, பட் மேபி இந்த மாதிரி செல்ஃபாக ஒரு மேக்கப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தென் வந்து ஈவன் உங்களுக்கு ஒரு ஸ்கின் ஆன் மேக்கப் கேட்குற பிரைடெல்லாம் இருப்பாங்கல்ல, ஐ திங்க் அவங்களுக்குலாம் இது ரொம்ப அழகாக செட் ஆகும். ஸோ வீட்டில் வந்து என்கிட்ட செட்டிங் ஸ்ப்ரே கிடையாது. ஸோ அதனால் நான் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் மை காம்பேக்டர். ஸோ அதுவும் வந்து ஆரிக்கோடையது. ஸோ ஆரிக்கோடையது என்னுடைய ஷேட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா இஃப் யூ ரியலி லைக் த ப்ராடக்ட் நான் தரேன். Porcelain, பட் ஐம் நாட் ப்ரொமோட்டிங் திஸ் பிராண்ட். நான் இன்னைக்கு ஆக்சுவலி டெஸ்ட் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு டெஸ்டிங்காக வந்த ப்ராடக்ட்ஸு. எப்படி இருக்குது இந்த ப்ராடக்ட்டு அண்ட் எவ்வளோ நேரம் ஸ்டே ஆகுது, திட்டு ஆகுதா, பேட்ச் ஆகுதா. ஸோ மோஸ்ட்லி ஃபேஷியல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா என்னோட சலூன் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுற ஒரே ஒரு ரீசன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிராண்ட் வருது அப்படின்னா அந்த பிராண்டை நான் தான் எனக்கு ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ ட்ரை பண்ணும்போது அதில் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, என்ன ஃப்ளாஸ் இருக்குது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது, அது எத்தனை நாளைக்கு அந்த பிரைட்னஸ் இருக்குது, ஸ்கின் வந்து அலர்ஜி ஆகுதா இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் நிறைய ரிசர்ச் பண்ண. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷியலே வந்து ஒரு வாட்டி பண்ண மாட்டேங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 அட்லீஸ்ட் 6 வாட்டியாவது பண்ணிடுவேன். ஸோ அப்போ தான் நமக்கு அதுக்கான ரியல் ரிசல்ட் வந்து தெரியும். ஏன்னா ஒரு வாட்டி பண்ணும்போது நல்லா இருந்துக்கலாம், ஒரு வாட்டி பண்ணும்போது அலர்ஜி ஆகிருக்கலாம், ஒரு வாட்டி பண்ணும்போது ரொம்ப சென்சிட்டிவிட்டி கொடுத்துக்கலாம், சம்டைம் இந்த இடம் வந்து ரெட் ஆகிடும் இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லை. ஸோ திஸ் இஸ் த மெயின் திங். அப்படி தான் ப்ராடக்ட்ஸ்மே என்னோட பிரைட்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டுமே நான் நிறைய ட்ரை பண்ணுவேன். ஈவன் லிப் கலர்ஸ் கூட நான் எனக்கு பர்சனலாக நிறைய ட்ரை பண்ணுவேன். நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, அண்ட் இது நல்ல லாங் ஸ்டே ஆகுது, ஸ்மர்ஜ் ஆகுறது இல்லை, அவுட்லைன் எல்லாம் ஒரு மாதிரி வெளில வருது அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் அதை நான் வாங்கவும் செய்வேன். ஓகே, ஸோ இது நான் பிகினர்ஸ்க்கு கொடுக்குற ஒரு டிப்பாக கூட இருக்கலாம். ஸோ ப்ரோக்ளீன் அப்படின்ற ஒரு பவுடர் ஜஸ்ட் ஒரு லைட்டாக என்னோட ஸ்டிப்லிங் ப்ரஷில் I'm just brushing it. Setting spray போட்டுருந்தா இன்னும் நல்லா இருக்கும். பட் I don't have actually. நான் மறந்துட்டேன் எடுத்துட்டு வரணும். It's a very nice powder actually. க்ளோஸ்அப் வந்து நான் வந்து இதோட மிரர்ல செக் பண்ணுவேன். ஸ்கின் ஆன் மேக்கப் தாங்க இது. இது வந்து கண்டிப்பாக ஒரு ஹெச்டி மேக்கப்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் அ கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்கின் ஆன் மேக்கப்க்கு இந்த ப்ராடக்ட்ஸ் ஆர் ரியலி குட். செல்ஃப் மேக்கப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் இந்த ஃபைனல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இட் மைட் லுக் பிரைட்டர் டு மீ, ஆனால் சரியாக இருக்கும். நான் இன்னும் வந்து என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரணும். ஸோ பத்ரி விஷயம் வந்து டியூஷன் போயிருக்காங்க. வந்து ரெடி நான் வெளில போகிறதுக்கே ஒரு 1 hour 1.5 hours ஆகிடும். இட் வில் செட் வெல். அண்ட் இந்த மிரரில் பார்க்கும்போது எனக்கு க்ளோஸ்அப்பில் அவ்வளோ பிரைட்டாக தெரியல. இட் கிவ்ஸ் அ வெரி க்ளீன் அண்ட் வெரி நீட் ஃபினிஷ். ஓகே, ஆக்சுவலி இந்த சாரீக்கு வந்துட்டு ப்ரௌன் பேஸ்லேயும் போகலாம் நம்ம, பிகாஸ் இது ஒரு மாதிரி ஒரு க்ரீன்யா. ப்ரௌனில் பண்ணாலும் அழகாக தான் இருக்கும், பிங்க்கில் பண்ணாலும் அழகாக இருக்கும். பட் ஐம் ப்ரிஃபரிங் ஒரு பிங்க் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு. இது வந்து நார்மல் ஒரு ஐஷேடோ லைக் மெப்ளினோட இது. ஜஸ்ட் டேக்கிங் திஸ். அது வந்து என்னுடைய க்ரீஸ் ஏரியாவில் மட்டும் நான் வந்து கொஞ்சம் பிரைட் டார்க் அந்த ஒரு ஷேப் அழகாக வரும் இந்த மெத்தடில். கண்டிப்பாக செல்ஃப் மேக்கப் பண்ணும்போது நமக்கு எல்லாருக்குமே வந்து பிரைடல் மேக்கப் மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் இருக்கும் இல்லையா. அதுக்கான ஐ மேக்கப் தான் இது எல்லாமே. கண்டிப்பாக இது பிரைட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இந்த டெக்னிக் ஜஸ்ட் கிவ் அ கர்வ். அந்த கர்வ் வந்து இந்த லாஸ்ட் லேஷை விட்டு தாண்டி வெளியில் போயிடக்கூடாது. ஓகே, கீப் தட் பாயிண்ட். சரி, இது போட்டோடனே பாருங்கள் அந்த கண்ணுடைய அந்த லிஃப்டே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ க்ரீஸ். இது க்ரீஸ் கட் கிடையாது, நான் க்ரீஸ் லைனில் மட்டும் ஜஸ்ட்டு வந்துட்டு இதுதான். இது வந்து ரெயின்போ பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேட்டர்னில் நம்ம அப்ளை பண்ணுறது. பட் யூஸ் ஆர் வெரி வெரி தின். சி அகெயின் என்னுடைய லாஸ்ட் லேஷை தாண்டி வெளியில் போகக்கூடாது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது நீங்கள் பண்ண 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 டார்க் ஆகிட்டே வரும். நீங்கள் வந்து நாட் நெசசரி திருப்பி ப்ராடக்ட் எடுக்கணும்னு ஃபர்ஸ்ட் நல்லா பண்ணிவிடுங்க.
வேணும் எனக்கு அந்த ப்ராடக்ட் அந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அப்போ திருப்பி நீங்கள் லைட்டாக டச் பண்ணிவிட்டு எடுக்கலாம். ரொம்ப இவ்வளோ தூரம்லாம் அப்ளை பண்ணாதீங்க. ஓகே, ஃப்ரம் ஹியர் டில் ஹியர். அதே மாதிரி உங்களுடைய அந்த நோஸ் பெட், அந்த நோஸ் கார்னர்ஸ்க்கும் போகக்கூடாது. ஓகே, see that's it. ஸோ நம்ம சென்டரில் ஐஷேடோவே போடல அப்படின்னாலும் ரொம்ப அழகாக இருக்கும், பட் அது நல்லா இருக்காது. ஸோ அதனால வந்து நான் வந்துட்டு திஸ் இஸ் ஃப்ரம் சினிமா சீக்ரெட்ஸ். இது வந்து சினிமா சீக்ரெட்ஸோட ப்ரோகிட் அண்ட் இதுவும் இருக்கும். ஸோ நான் எல்லாமே ஆரிக்கில் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் யூஸிங் சம் ப்ராடக்ட்ஸ் ஒன்லி. ஏன் சம் ப்ராடக்ட்ஸ்னால் அவங்க எனக்கு அது அவ்வளோதான் கொடுத்தாங்க டெஸ்டிங்க்கு. ஸோ அதெல்லாம் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ வந்து இங்கே மட்டும் அவ்வளோதான். சரி, கையில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஐ ப்ரிஃபர் லாட் ஆஃப் டைம் டு யூஸ் மை ஃபிங்கர்ஸ். எனக்கு வந்து இந்த கை யூஸ் பண்ணி எனக்கு பர்சனலாக பண்ணும்போது பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிளெண்ட் வந்து பர்ஃபெக்டாக வரும். இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஐ மேக்கப், பட் வெரி எலிகென்ட் அண்ட் வெரி கைண்ட் ஆஃப் நேச்சுரல் லுக் இருக்கும். ஸோ அகெயின் ஒரு வாட்டி நான் இதை மட்டும் போட்டுக்கிறேன். ஷேப் ரொம்ப இதுக்கு நீங்கள் வச்சிங்கனாலே பர்ஃபெக்டான பிளேஸில் போய் அது வந்து செட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் பாப் லிட்டில் பிட் இந்த கார்னர் லேஸாக வேணும்னா கொடுக்கலாம், பட் நாட் நெசசரி. இதுவே ரொம்ப நல்லா செட் ஆகிருக்கும். சரி, அவ்வளோதான். அவ்வளோதான். ஓகே, ஏன் இது வந்து இது ஆக்சுவலி வேற ஒரு பிராண்ட் இங்கே கிடைக்கிறது. இந்த பிராண்டு ஐ காட் இட் ஃப்ரம் வியட்நாமில் வாங்கினேன், பட் ஸ்விஸ் பியூட்டி இருக்கு இல்லையா, அதில் வந்து இங்கே நிறைய கிடைக்கிது இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலி. ஸோ கைண்ட் ஆஃப் கிளிட்டர்ஸ் அவ்வளோதான். ஸோ கிளிட்டர்ஸ் வந்து லேஸாக இது க்ரீன் அப்படின்றனால ஐ தாட் லைக் அ லிட்டில் பிட் ஆஃப் பாப்போ இருந்தால் அழகாக இருக்கும். லிட்டில் பிட் வெரி லைட், ரொம்ப க்ரீனிஷாக தெரியக்கூடாது, ஆனால் க்ரீன் தெரியும் அந்த மாதிரி. ரீசன்ட் டைமில் இந்த பர்டிகுலர் கலர் காஜல் வந்து சூப்பராக இருக்குது ஆக்சுவலி, ரீகோடோடையது. நான் இந்த காஜல் மட்டும் ரொம்ப ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். எப்போயுமே வந்து எவ்வளோ நல்லா இருக்குது, இது இன்னும் பெஸ்ட்டாக இருக்குது, இன்னும் பெஸ்ட்டாக இருக்குது தேடிட்டே இருப்பேன். இப்போது இந்த டைம் இந்த பீரியடுக்கு வந்து இந்த ரீகோடோடைய காஜல் ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு வந்து நாங்கள் ஃபுல் ஃபேமிலி க்ரீன், இந்த வால் க்ரீன், நல்ல கவரேஜ், நல்ல ஒரு லாங் ஸ்டே கூட இருக்குது இந்த காஜல். திஸ் இஸ் ஃப்ரம் ரீகோ. லைனர் வந்து நான் லாக்மி தான் போட போகிறேன். லைனர் வந்து நான் லாக்மி போட போகிறேன். நான் மிரர் பார்த்து போட போகிறேன். ஸோ திஸ் இஸ் த ஒன் ஐம் யூசிங். ஸோ திஸ் இஸ் தி ஐ மேக்கப் லைனர். கொஞ்சம் வந்து காஜல் மட்டும் போல்டாக போட்டிருக்கேன், பிகாஸ் திஸ் அ வெரி லைட் கலர் சாரி அப்படிங்கிறதுனால என்னுடைய ஸ்டாண்டும் கொஞ்சம் மூவ் ஆகிட்டே இருக்குது. ஏரிக்கோடைய வால்யூம் எக்ஸ்பர்ட் மஸ்காரா, இதில் வந்து 2 கொடுத்துருக்காங்க எனக்கு. எவ்ரிடே மஸ்காரா விச் இஸ் வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதுவும் கொடுத்துருக்காங்க, இதுவும் கொடுத்துருக்காங்க. இது வால்யூம். இது நான் இப்போ வந்து இந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட்டே ட்ரை பண்ணுறேன். இவங்ககிட்ட வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்குது, பட் கண்டிப்பாக நான் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றது தனியாக வந்து ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ கொடுக்குறேன். அப்போ வேணும்னா யூ கேன் பை திஸ் ப்ராடக்ட்ஸ். கான்டோர் வந்துட்டு இந்த மெப்ளினில் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ப்ரௌன் ஷேட் தான். ஐம் ஜஸ்ட் யூஸிங் இட். ரொம்ப கான்டோர் பண்ணுவேன், ஆனால் இன்னைக்கு இல்லை, கான்டோர் பேலட் இல்லை. ஸோ எனி பவுடர் பேஸ் யூ கேன் யூஸ் இட் இல்லையா. ஸோ blusher வந்து ரெவல்யூஷன். ஸோ எல்லாமே ஐரிக் கிடையாது. ஸோ ஐம் யூஸிங் ஃப்ரம் ரெவல்யூஷன். ஸோ blusher கண்டிப்பாக நான் போடுவேன், இல்லைனா ஃபேஸ் வந்து நமக்கு ரொம்ப ப்ராடாக காமிச்சிடும். லிப்ஸ்டிக் வந்து நான் சுகரோடையது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஜஸ்ட் லிப் பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஷேட் நம்பர் வந்து 07 ஃபேரி பேரி அப்படிங்கிற ஷேட் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் பிட் ஆஃப் ஹைலைட்டிங்க்கு மட்டும் வேறு ஐட்டம் இல்லை இங்கே என்கிட்ட. ஸோ வந்து லிட்டில் பிட் ஓவர் த நோஸ், ரொம்ப லைட்டாக ஒரு ஷைனுக்கு. தென் வந்து இந்த சீக் போனில் ரொம்ப லைட்டாக, அது ஹைலைட்டர் இல்லை, அதே சேம் மெப்ளினோடைய தான் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ ஆல் த டன். ஹேர் கோம் பண்ணிட்டு பிந்தி வச்சுட்டு ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. வீட்டுக்கு வந்துட்டேன் அண்ட் திஸ் இஸ் ஹவ் த லுக் ஸ்மர்ஜ் ஆகவே இல்லை மேக்கப் அண்ட் இட்ஸ் நைஸ் ஆக்சுவலி, பட் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் ஃபார் த பிரைட்ஸ். பட் பர்சனல் யூஸ்க்கு, வெட்டிங் போகிறதுக்கு, ஒரு ஃபெஸ்டிவல் வேர்க்கெலாம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.